வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இன்றைக்கி நம்ம நண்பனை காப்பாற்ற தான் வந்திருக்கோம். இது இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பிளேஸு. ஏன் இந்த பிளேஸை நான் டேஞ்சர்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு, இந்த பிளேஸுக்கு இந்த மிஷன் இல்லாமல் நான் தனியாக வந்து காட்டுறேன். எவ்வளோ வேகத்தில் நம்மளை கொல்லுவாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த மிஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் வாட்டரில் நடக்குது. இந்த பிளாக் வாட்டர் அப்படிங்கிறது என்ன மாதிரி பிளேஸ்னால், நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய ஹேஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு பெரிய கொள்ளையடிச்சிருப்போம். கொள்ளையடித்து இங்கே நிறைய பணத்தை நம்மளால் அங்கே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாமல், தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த பணத்தை அங்கேயே விட்டுட்டு நம்ம தப்பிச்சு வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பனிப்பிரதேசம் அங்கே அங்கேன்னு நம்ம கேம்ப் போட்டு வந்தது எல்லாமே. இப்போ நம்மளோட நண்பன் ஒருத்தன் இங்கே மாட்டிக்கிட்டான். அவனோட பேர் சானு. இப்போ சானை காப்பாற்ற தான் வந்திருக்கோம். யாரோட உதவியோடனா நம்ம ட்ரெலோனியோட உதவியோட. ட்ரெலோனி தான் சொன்னான் சான் இருக்காடா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. ட்ரெலோனி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புத்திசாலி அப்படிங்கிறனால அவனோட பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்கவுட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ட்ரெலோனி இங்கே இருக்க நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காப்புல. என்ன அப்படின்னா, இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதாவது இந்த பிங்கர்டன்ஸ் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கும். அவங்க யாருன்னா இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி. கவர்மெண்ட்டுக்காக இல்லை மற்றவங்க யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக சில மிஷன்ஸை பண்ணி கொடுக்குற ஒரு ஏஜென்சி அது. பவுண்டி ஹண்டர் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்களும் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட்டும் நம்ம மேலே கோபமாக இருக்குது, டச்சு மேலேயும் கோபமாக இருக்குது. டச்சோட கேங் தானே நம்ம. ஸோ டச்சு மேலேயும் கோபமாக இருக்குது. நம்ம மாட்டினாலும் கொன்றுவாங்க, நம்ம கேங் மெம்பர்ஸ் யார் மாட்டினாலும் இப்போ கொன்றுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மிஷனை முடிக்கணும். ட்ரெலோனி என்ன சொல்கிறான்னா, இப்போ சானை வேறு ஒரு ஜெயிலுக்கு மாற்ற போகிறாங்க, வெஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜெயில் பார்த்திங்கன்னா அந்த ஃபெடரல் ப்ரிசன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜெயிலு. அங்கே கொண்டு போய் சானை பர்மனெண்ட்டாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெலோனி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாப்புல. ஆர்த்தருக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறதுனால ஃபெடரல் ப்ரிசனுக்கு மட்டும் சானை கூட்டிகிட்டு போய்ட்டு நம்மளால் காப்பாற்ற முடியாது, நம்ம இப்போவே சானை காப்பாற்றி ஆகணும். ஸோ அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி ட்ரெலோனிகிட்ட கேட்கும்போது, ட்ரெலோனி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஃபெடரல் ப்ரிசனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கேம்ப் இருக்குது, அந்த கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம அந்த கேம்ப்புக்கு போகிறதுக்குள்ளே நம்ம சானை காப்பாற்றணும். ஸோ அந்த கேம்ப்புக்கு போயிட்டாலும் நமக்கு ரிஸ்க் ஆகிடும், அதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரெலோனி சொல்கிறாப்புல. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம ட்ரெலோனி கூட நம்ம கூட வேறு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சார்ல்ஸும் ஜேவியரும் வந்திருக்காங்க. ஸோ நம்ம 4 பேர் தான் டோட்டலாகவே இந்த மிஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். டச்சு வரல, ஹொசியா யாருமே வரல. நம்ம இதை சீக்ரெட்டாக பிளான் பண்ணி வந்திருக்கோம், சானை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கேருந்து நம்ம பைனாக்குலர் போட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்க போட் வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம அதை ட்ராக் பண்ணி தான் வந்துட்ருக்கோம். இதோ பாருங்கள், அங்கே ஒரு போட் இருக்குது. அங்கேருந்து ஒரு ஆளை இறக்குறாங்க. இறக்கி அந்த ஆளை வற்புறுத்தி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஒரு 2 பேர் கையில் அவனை ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே, அது கண்டிப்பாக சான் மாதிரி தான் தெரியுது. அது சானாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம சான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் தெரியும், நம்ம க்ளோஸில் போகும்போது தான் கிளியர் வியூ இருக்கும். அங்கே பாருங்கள், சார்ல்ஸ் நமக்கு முன்னாடி அங்கே டாப்பில் போய் உக்காண்ட்ருக்காப்புல. ஸோ நம்ம மேலே அங்கே ஸ்கவுட் பண்ணிட்டு வரும்போதே சார்ல்ஸ் சொல்லிட்டு தான் போவாப்புல, நான் உங்களுக்கு முன்னாடி போய், ஐயோ அசிங்கப்பட்டனே மக்களே, இப்படி தாண்டா அசிங்கப்படுறது வாழ்க்கையில், நான் ஒழுங்காக தாங்க வந்தேன், அந்த இடத்த சரிச்சு விட்ருச்சு. சார்ல்ஸ் சொல்லிட்டு தான் வந்துடுவாப்புல, நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மேலே போகிறேன், எனக்கு நல்ல வியூ கிடைக்கும், அங்கேருந்து அட்டாக் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சார்ல்ஸ் போயிருப்பாப்புல.
ஸோ நமக்கு முன்னாடி ஷார்ப்பாக அங்கே இருக்காப்புல. பட்டு இங்கே இருக்க எல்லாத்துக்குமே இந்த மிஷன் வந்து ரொம்ப டேஞ்சர் தான். ஸோ இப்போ இந்த 2 பேர் வந்து இங்கே நிற்கிறாங்க. அவங்கள தாண்டி தான் நம்ம போய் ஆகணும். இப்போதைக்கு நம்ம இந்த 2 பேருக்கெலாம் கன் யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ நைஃப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நைஃபை எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ட்ரெலோனி என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் போய் நடிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்த மாதிரி நான் நடிக்கிறேன், நான் வந்து ஒரு பப்ளிக் பீப்புள் மாதிரி நடிக்கிறேன், என்னோடய நடிப்பில் அவங்க எப்போ தடுமாறுறாங்களோ அந்த டைமை அவங்கள போட்டு தள்ளிடுங்க, நைஃப்பில் போடுங்க, கன் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெலோனி ஐடியா கொடுத்து அங்கே நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ இந்த கேப்பில் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு, 2 பேரையும் முடிச்சு விட்டோம். ட்ரெலோனியோட ஆக்டிங்கே வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு ட்ரெலோனி ஞாபகம் இருக்க? ஆல்ரெடி ஒரு வண்டியை நிறுத்தி அந்த வண்டியில் போகிற பொம்பளை வந்து நல்லா பாட்டு பாடுற பொம்பளை அப்படிங்கிறதுனால பாட்டு பாட சொல்லி கேட்குறேன் அப்படின்ற கேப்பில் அந்த பொம்பளை இறங்கி பாடிட்டுருப்பா. அந்த கேப்பில் அந்த பொம்பளையோட பணத்தெல்லாம் நம்ம பின்னாடி இருந்து திருடிட்டு வந்துடுவோம். ஸோ யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரத்துக்கு ட்ரெலோனி அப்போ ஐடியா கொடுத்துருப்பாப்புல. அந்த மாதிரி இன்டெலிஜென்ட்டான வேலையை தான் பண்ணுவாப்புல. இப்போ நம்ம சண்டை எடுத்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேலேயே அமைதியாக போனால் ஆகாது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயே நான் 2 பேரை போட்டேன், இப்போ 3ஆவது ஆளாக போட்டாச்சு. ஓகே, இங்கே கொஞ்சம் கவர் எடுப்போம். எனர்ஜிக்கு ஏதாவது சாப்பிட்டு சண்டை போடுவோம். மேலே இருந்து ஒருத்தன் வரான். அப்பா செமையாக ஷாட் விழுது. 4ஆவது ஆள். ஓகே, வந்து ரைஃபிளுக்கு எக்யூப் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கு. ஷாட்டு பாருங்கள், சட்டுன்னு விழுது. இப்படி தான் வந்து வைக்கணும் ஷாட்டு. பிகாஸ் ரைஃபிள்னால் வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும் மக்கள். எங்கே பாருங்கள், மிஸ் ஆகிறாயா. ஷாட்டு மட்டும் கரெக்டாக எனிமி மேலே வச்சு அடித்தோம்னா சூப்பராக விழும் மக்களே. இங்கேயும் இருக்கான், மேலேயும் இருக்கானுங்க. நான் வேறு இந்த கேப்பில் லூட் அடிச்சுவிட்டேனே. ஐயோ, போடு 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 போடு. மேலே இருக்கவனை இப்போ பொழக்கிறேன்டா. எங்கடா இருக்க? இங்கே ஏறா, அப்படி ஏறா, போடு. செவுல்லாம் கிழிஞ்சு போச்சு. அடுத்து வேறாண்டா, போடு போடு. குதிரையில் வரீங்க, எத்தனை பேர் வந்தாலும் செய்வான்டா என் ஆர்த்தர் மோர்கன். ரீலோட் அடிச்சுக்கலாம், முதல்ல லூட் அடிச்சுக்கலாம். ஏன் இந்த ரணகாலத்துலேயும் லூட் அடிக்கிறேன் அப்படின்னா, டானிக்கு இன்னும் எதுவும் போடல. இன்கேஸ் போடுற சுச்சுவேஷன் வந்தால் டானிக் ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து. ஏன்னா சண்டையில் வந்து நம்ம ஒரு 4 டானிக் 3 டானிக் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம குடிச்சிருவோம். ஹெல்த் அதிகமாக குறையுது அப்படின்ட்டு குடிச்சிருவோம். இங்கே இருக்கவனை போடுறேன், நல்ல வியூ இருக்கே, அவனை போடுறேன். சார்ல்ஸ் கூட யாரும் சண்டை போட்டிருக்காங்க மக்களே. போடு 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 போடு. போட்டேன். இவனை போடுறேன், போடு. சும்மா தெரியுது ரத்தம் பாருங்கள், ஏரில் அப்படியே பறக்குது. வேறு யாரா? அவ்வளோதான், மேலே போகலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து இங்கே இருக்க குரூப்லாம் கொண்டுட்டோம். இங்கே மேலே எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரில. இங்கே ஒருத்தர் இருக்கான். போடு 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 போடு. அப்பா போட்டாச்சு. இங்கே 2 பேர் இருக்கானுங்க, இவனுங்களையும் முடிச்சாச்சு. ஸோ அவனுக்கு கேம்புக்கு பக்கமாக நம்ம வந்துட்டோம். ரூட் அடிச்சுக்கலாம். அந்த டானிக் கதை சொல்லிகிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, இப்போ 3 டானிக் வச்சுருங்க, 3 டானிக் குடிச்சிருப்பீங்க. நீங்கள் போய் பை பண்ணிட்டுலாம் வர முடியாது. திடீர்னு இவங்களை கொன்னீங்கன்னா அவங்கள லூட் அடிக்கிறது மூலமாக அவங்களோட டானிக்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஹெல்த்தை ரீஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சார்ல்ஸ் வந்து ரைட் போகிறாப்புலையா, ஜேவியர் லெஃப்ட் போக சொல்லிட்டாப்புல. நம்மளும் லெஃப்டே கவர் பண்ணுவோம். ஏன்னா ஜேவியர் வந்து அந்தளவு பெரிய ஃபைட்டர் இல்லை. நம்ம சார்ல்ஸ் வந்து செம ஃபைட்ரு, அதனால் அவரை நம்பி விடலாம். இங்கே ஒவ்வொருத்தனாக போட ஆரம்பிக்கலாம். நம்ம இவனை போட்டாச்சு, இவனையும் போடுவோம். வாங்கிட்டான் ஷாட்டு. வேறு யார் ரீலோட் பண்ணிக்கலாம். போடு, அவனை போடலாம். வேறு அவ்வளோதாண்ணா. வேறு அங்கே ஒருத்தன். போடு 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 போடு. செத்தாங்களா? சைடில் கவர் எடுத்துட்டான். போடு, கவராக எடுக்கிற. போடு 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 போடு. சரியான ஷாட்டுங்க. போடு. அவ்வளோதான். எவனா வாங்கடா. வா வெளியே பொறிச்சிட்றான் இங்கேயே வச்சோன்னே. அவ்வளோதான், லூட் அடிச்சுக்கலாம். சில்லற தேரும் மேலே இருக்கிறவனை ஃபஸ்ட்டு போடுறேன். வைக்கிறேன்டா அவனுக்கு ஷாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. போடு.
2 போடு, 3வது 3 போடு, 3. அடுத்து வேறங்க மேலே இருக்கிறவங்க நம்மளுங்க போட்டானுங்க இன்னொருத்தனை. ஓகே, சாணங்க பாருங்க, கட்டி வவ்வால் மாதிரி தொங்க விட்ருக்கானுங்க. இறங்கு மச்சி, நான் வந்துட்டேன்டா உனக்கு, இறங்குடா. நான் இருக்கும்போது உன்னை வேற அவனா அடிச்சிருவானாடா. வாடா வாடா போகலான்டா, வாடா வீட்டுக்கு போகலாம், வாடா கிளம்பலாம்டா. டே இங்கே வந்து அவனுங்க எங்கே பார்த்தாலும் இந்த பிங்கர்டன்ஸ் ஏஜென்சி ஆளுங்களும் இந்த லாமேன்ஸும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கானுங்க. நீ சிக்குனா உன்னை கைமாக்கறி போட்டுருவாங்க. நீ வந்து சேஃபாக கிளம்பணும் கூட. நான் இங்கே ஏதாவது வேல்யூபிள்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நான் வீடு வந்து சேர்றேன். சரியா? டே அவனை பத்திரமா கூப்பிட்டு போங்கடா. சரியா சார்ல்ஸ், நீ தனியாக போ. ஜேவியர் வந்து அவனை கூப்பிட்டு போட்டோம். எல்லாருமே சேஃபாக போயிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம நண்பனை காப்பாற்றிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன்ட், பை.